அந்த மதம் சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னும் போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அவர்கள் அதுக்குண்டான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றணும் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது? வக்ஃபு வாரியத்திடம் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்க வேண்டும், அபகரித்த நிலங்களை தூக்கி ஒரு தனியாருக்கு கொடுக்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இருக்கக்கூடிய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா வக்ஃபு வாரியம் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். 75 வருஷத்துல எத்தனை சொத்தை இவங்க சேர்த்தாங்கன்றதை கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டா இழந்தது தான் அதிகம். யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அம்பானிக்கு, அதானிக்கெல்லாம் எதுவும் கொடுக்கணும்னு இவர்களுக்கு எதுவும் என்ன இருக்குதா? இது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அநீதி. இந்திய மக்களவையில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தால் சமீபத்தில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட அந்த மசோதாவிற்கு இந்தியாவில் வாழக்கூடிய நடுநிலையான மக்கள், எதிர்க்கட்சிகள், இஸ்லாமியர்கள் என பல்வேறு தரப்பட்ட மக்களால் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்படி எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட சட்ட மசோதா என்பது திருத்தப்படக்கூடிய ஒன்றா, திருத்துவதற்குண்டான அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு, அதனுடைய நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். தற்போது திருத்துவதற்குண்டான அவசியம் ஏற்பட்டிருக்கா, அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருக்கா? பொதுவாகவே இந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், வழக்கமாக இவங்க எந்த சட்ட திருத்தமுமே தேவைகளினுடைய அடிப்படையில் இவங்க செய்கிற மாதிரி தெரியல. இவங்க கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள், பல சட்ட திருத்தங்கள் அவசர கதியில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது. குறிப்பாக வேளாண் திருத்த சட்டம்னு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு புள்ளியை கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மாற்றினாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. எப்படி வேளாண் திருத்த சட்டம் தேவையற்றதாக இருந்ததோ, ஏற்கனவே நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, பிஜேபி கொண்டு வர எல்லா சட்டமுமே தேவையில்லாதது தான். அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்தால் அதில் மிகப்பெரிய பாதகம் தான் இருக்குமே தவிர சாதகமான ஒரு நிலையை பார்க்க முடியாது. ஆமாம். இதுக்கு முன்னாடி முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க. முத்தலாக் சட்டம் என்ன வகையில் நன்மையை இருந்துச்சு? முத்தலாக் சட்டத்தை சொல்லி சிவிலில் இருந்த விஷயத்தை கிரிமினலாக மாற்றி யாரெல்லாம் அதில் முத்தலாக் தலாக்னு போகிறாங்களோ அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. சிவில் சட்டம் என்பது 2 பேர் சேர்ந்து வாழ்றது அல்லது அழகான முறையில் பிரியறதுக்கான இருக்கக்கூடிய சட்டம். ஒரு கணவன் தலாக்கான்னு சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னால் சரி, ஓகே, இப்போ அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிங்க, இப்போ அந்த பெண்ணினுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்கள பொறுத்தவரையில் விஷயம் என்னென்னா, இஸ்லாமியர்களை வைத்து அரசியல் செய்யணும், அதன் மூலமாக ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த சட்டமும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்தில் நிறைய பாரதூரமான விஷயங்கள் இருக்குது. அதை கூட நம்ம 1-2-3 நம்ம பேசலாம். எதிர்க்கட்சிகள் கடுமையாக மக்களவையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு ஒரு எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றும் போது மக்களவையில் இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து குரல் கொடுத்த ஒரு நிகழ்வை நம்ம சமீபத்தில் இது மாதிரி பார்த்த நிகழ்வு இல்லை. அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு ஒன்றாகவும் இருக்கு. அதே நேரத்தில் அது கடுமையாக எதிர்க்கப்படக்கூடிய நிலை இருக்கு. அப்படி எதிர்க்கிறதுக்கு உண்டான ஆளக்கூடிய பில்லை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய அரசு அதில் நிறையா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சட்டத்தை ஏற்றிருக்கோன்றாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கிறதுல முக்கியமாக சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா சரியா இருக்கும். பொதுவாகவே நீங்கள் சொன்னது சரிதானே. இப்போ உதாரணத்துக்கு எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை இப்போ நம்ம எதிர்த்ததை மட்டும் வச்சு நம்ம பார்க்க வேண்டியதில்லைன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு இந்த தேர்தல் முடிஞ்சு இந்த எதிர்க்கட்சிகள் ஆரம்பத்திலிருந்தே இந்த ஒரு வேகத்தோடு தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம செய்தி சிந்தனையில் கூட நீங்களாம் கூட நிறைய விஷயங்கள் பேசி போட்டிருக்கிறோம். நம்ம ஜமாத் சார்பாக நிறைய வீடியோக்கள் அதை போட்டிருக்கோம். இப்போ ஆரம்பத்திலிருந்தே ஜனாதிபதி உரையில் தொடங்கி அதற்கு பிறகு நீட்டு சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க அதே வேகத்தோடு எதிர்த்துருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பட்ஜெட்லையும் சிறப்பாக பேசினார், ராகுல் காந்தி பேசினார், ஜனாதிபதி உரையிலையும் சிறப்பாக பேசினார். அப்போ அந்த எதிர்ப்பு, அந்த ஃபைட்டிங் மோடில் அந்த எதிர்க்கட்சி இருக்கிறது என்பது ஆரம்பத்திலேருந்து இருக்குது. உடனே அவங்க இஸ்லாமியர்களுக்காக எதிர்க்குதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியிலும் கொண்டு போவாங்க. பொதுவாக தான் அவங்களுடைய வேலையை. எதிர்க்கட்சிகளை எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா, சூடோ செக்யுலர், இவர்கள் பொய் மத சார்பன்மைவாதிகள்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. உண்மையில் சொல்வதாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. பட்ஜெட் விஷயத்துலையும் காமிச்சாங்க. இந்த வயநாடு மேட்டரில் பெரிய அளவில் பேசினாங்க. சமீபத்தில் இந்த வினு பகல், இப்போ சமீபத்தில் இந்த மல்புயுத வீரையில் கூட ஒருத்தவங்களை தூக்குனாங்களே, அந்த பெண்ணுக்கு எதிராக கூட பெரிய அளவுக்கு அவங்க ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பத்துலேருந்து எதிர்க்கட்சிகள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துலையும் ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் பண்ணுவதற்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வேணால் 1-2-3 சொல்லி பார்க்கலாம். வெளிப்படையாக அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை சொல்வதாக இருந்தால்,
ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஒன்று, வக்பு வாரியத்திற்குள் இதுவரை உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாங்க. இப்போ அதில் 2 நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது ஒரு விஷயம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது. இன்னொன்று, ஒரு சிஇஓவாக இருக்கக்கூடியவர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லி தலைமை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இதுவரை ஒரு இஸ்லாமியராகத்தான் இருக்கணும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அதையும் அப்படி இல்லை என்கின்ற ஒரு நிலையை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து சரிதானா? இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளும் அங்கே சரியான ஒரு ஆழமான ஒரு கருத்தாக நிற்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அறநிலைத்துறைன்ற ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்துக்களுக்கான கோயில்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு துறையை வைத்திருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதில் ஒருத்தர் உறுப்பினராக அங்கம் வகிப்பதாக இருந்தால் எப்படிப்பட்டவர் அங்கம் வகிக்கணும்னா அந்த மதத்தை முழுமையாக நம்பியோடு தான் இருக்கணும். அதில் சேரும்போதே அதில் உறுதிமொழி வாங்கிக்கிட்டு தான் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். வந்து அந்த மதம் சார்ந்தவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னும் போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அவர்கள் அதுக்குண்டான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றணும் அப்படின்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் இது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அநீதி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல. பாராளுமன்றத்தில் இல்லை, இஸ்லாமியர்களை முற்றிலுமாக பிஜேபி அரசாங்கத்தில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இஸ்லாமியர்களை எப்படி கொண்டு வருவாங்க அவங்க? இப்போ இதில் வந்து வக்ஃப் வாரியத்தில் 12 உறுப்பினர்கள் இருக்கணும். 2 உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 வந்து பார் கவுன்சிலர்கள் உறுப்பினர்கள், 2 வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முத்தவள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நபர்கள் இருக்கணும். 8 பேர். இது அல்லாமல் 4 நபர்கள் அரசு நியமிக்கக்கூடிய ஒரு 4 நபர்கள், 12 பேர் கொண்ட ஒரு குழுவை தான் அந்த அதிகாரிகளாக நியமிக்கப்படுறாங்க. இப்படி இருக்கிறதுல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் கொடுக்கறதா இருந்தால் யாரை கொடுப்பாங்க? இஸ்லாமியர்கள் கொடுக்கறதுக்கு அங்கே ஆள் இல்லை, ஆள் கிடையாது. அவங்க இஸ்லாமியர்கள் முற்றிலுமான துடைக்கப்பட்ட ஒரு பிஜேபியாகத்தான் கட்சியாகத்தான் இருக்குது. ஒரு கேண்டிடேட் கூட எம்பி கிடையாது. எம்எல்ஏக்களும் அதே நிலையில் தான். மாநிலங்களில் ஆளக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு அந்த சட்டத்தையே மாற்றுறாங்க. அந்த சட்டத்தையே மாற்றப்பட்டு உள்ள நுழைக்கணும். இது இல்லாமல் அதிகாரிகளை உள்ள நுழைச்சிட்டா இவங்க நினைப்பதை சாதிக்கலாம், இவங்க நினைக்கிறத சாதிக்கலான்ற ஒரு நிலையை உருவாக்குறாங்க. இப்போ வக்ஃப் வாரியத்துக்கு உண்டான அந்த சட்டத்தை மாற்றுறதுல என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு? இதே மாதிரி நீங்கள் கிறிஸ்தவ தேவாலயத்தில் மாற்ற முடியுமா? இதை இந்து அறநிலைத்துறையில் மாற்ற முடியுமா? இப்போதைக்கு நீங்கள் இந்து அறநிலையத்துறையில் இதுவரையும் மாற்றலை. அது மாற்றுறது சரியான்னு கேட்டால் சரியும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து மதத்தை நம்பக்கூடியவர் இந்து மதம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக, ஒரு கிறிஸ்துவ மதத்தை நம்பக்கூடியவர் கிறிஸ்துவ மதம் சார்ந்த விஷயங்களை ஆள் ஹேண்டில் பண்ணணும். ஒரு இஸ்லாமிய மதத்தை நம்புவோர் தான் இந்த விஷயத்தை பண்ணணும். ஆனால் அதுக்கு ஒரு வாதத்தை அவங்க என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொல்கத்தா ஹைகோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதிமன்றங்களில் வரக்கூடிய தீர்ப்புகளை வைத்து பேசணும்னு சொல்லி சொன்னால் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு இறுதியானது கிடையாது. அப்படி நீங்கள் பேசுவதாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் மார்க்கண்டேய கட்சி தலைமையில் வந்து 2015 ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் வக்பு வாரியத்திற்கு அதிகாரங்கள் வந்து இருக்குது, நீங்கள் வக்பு வாரியத்தை வந்து எந்த அதிகாரமும் இல்லாத விஷயம்னு சொல்லி சொல்ல முடியாது என்று மார்க்கண்டேய கட்சி என்பவர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார். அப்போ நீங்கள் ஹைகோர்ட்டு சொல்கிறத எடுத்துப்பீங்களா, சுப்ரீம் கோர்ட்டு சொல்கிறத எடுத்துப்பீங்களா? நீதிப்படியே சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத தான் எடுத்துக்கணும். இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து அடிபட்டு போகுது. அதை தாண்டி இந்த விஷயத்தில் வந்து சாதாரண இந்து சகோதரர்கள் என்ன கேட்பாங்கன்னா இதில் என்னங்க தப்பு? ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் வந்து ஒரு சிஇஓவாக வந்து ஒரு நான் முஸ்லீமை போட்டால் உங்களுக்கு என்ன பாதகம் வந்துட போகுது? நிறைய நேர்மையான இந்து சகோதரர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நேர்மையான ஒரு ஆளை அதில் போட்டால் என்ன பிரச்சனை ஆகிருப்போகுது? இதுக்கு ஏன் இவ்வளவு பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா இது வந்து நேர்மை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த மதம் சார்ந்த ஒரு புரிதல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பள்ளிவாசலில் ஒரு தொழுகை நடக்குது, ஒருத்தர் வந்து வக்பு செய்கிறாரு, என்னுடைய இடத்துல இந்த வகையில் ஒரு தொழுகை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா அந்த தொழுகையை குறித்த முழு விவரங்களும் தெரிந்தவராக அந்த சிஇஓ வந்து இருக்கணும். நான் வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த வகையில் நான் ஜக்காத்தாக கொடுக்க விரும்புகிறேன், அல்லது இந்த வகையில் நான் சதக்காவாக கொடுக்க விரும்புகிறேன், ஜக்காத்னா என்ன, சதக்கானா என்ன, அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சவராக இருக்கணும். அவங்க அந்த திருமறை குரானை முழுமையாக படித்து அது ஹதீஸை படித்து அது சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொண்டு அந்த விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வரும்போது இது குறித்த விஷயங்களில் நம்பிக்கை இல்லாத சகோதரர்கள் இதை எடுத்து நடத்துவது வந்து எவ்வாறு சரியானதாக வந்து இருக்கும். அதில் வந்து என்னன்னா இன்னொரு மேட்டர் என்னன்னா இதை வந்து நாங்கள் யார்கிட்ட கொடுத்தோம், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்ட தானே கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா பீட்டர் அல்ஃபோன்ஸ் என்கிற சகோதரர் கூட ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தா, நீங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட நீங்க கொடுக்கறத வந்து பெரிய இது மாதிரி சொல்றீங்க,
அந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அதிகாரியாக சிஇஓ ஒருத்தர் இருக்கிறார். அந்த சிஇஓ என்பவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை விட அதிக அதிகாரம் படைத்தவர் தான். அவரும் வந்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடியதான், ஐஏஎஸ் அதிகாரியாக தான் இருக்கிறார். இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்கக்கூடிய நம்பிக்கை சார்ந்த ஒரு இஸ்லாமியராக இருக்காரு, அவர் நடத்துறாரு. அப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரி நீங்கள் நம்ப மாட்டீங்களா? அப்போ அவங்க மேலே அப்போ உங்களுக்கு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு கேள்வியும் வந்து இதில் வந்து வருது. அதான் அந்த கலெக்டர்கிட்ட கொடுக்குற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒன்றாகத்தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த கலெக்டர்கிட்ட முழு அதிகாரம் வழங்கப்படும் போது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது வக்ஃப் வாரியத்துக்குண்டான சொத்து யாருக்குரியது அப்படின்னா வக்ஃப் வாரியத்துக்கு உண்டான அவங்க தான் அதை கண்காணிக்கிறாங்க, அவங்க தான் அதை வந்து நிர்வாகம் செய்கிறாங்க. இதில் யாராவது ஒருத்தர் வந்து அதில் வந்து ஒரு அலிகேஷன் இருக்குதுன்னு வந்து அந்த சொத்து என்னுடையதுன்னு முறையிடுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த முறையிடுறாருன்னு சொல்லும்போது இந்த சொத்து யாருக்குரியதுன்றதை யார் சொல்லணுமா? மாவட்ட கலெக்டர் தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ மாவட்ட கலெக்டர் தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அதில் மாவட்ட கலெக்டர் உறுதிப்படுத்துறதுல பல சிக்கல்களை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஃபோனை இப்போ நம்ம வச்சுருக்குறோம், பாக்கெட்டில் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான்னா அந்த ஃபோனை யாருக்குரியதுன்னு நம்ம யார் சொல்லணும்? என்னுடைய ஓனர் தான் சொல்லணும். ஃபோனுக்கு என்னுடையதுன்னா நான் தானே சொல்லணும், இது என்னுடைய ஃபோனுக்கு என் ஃபோனுங்க இது அப்படின்னு சொல்லி நான் தான் சொல்லணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக, ஒரு ஃபோனோ வாட்சோ இல்லை நம்மளுக்கு உண்டான ஒரு சொத்தோ எதுவாக இருந்தாலும் அதை எனக்குரியதுன்னு சொல்கிறதுக்கு நான் உரிமை இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அதை தாண்டி அவங்க சில பேர் சில பிரமத சகோதரர்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ரொம்ப கட்டற்ற அதிகாரத்தை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சங்கிகள் வந்து வெளியே பரப்புறாங்க. ரொம்ப கட்டற்ற அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க, இவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இவங்க ஒரு விஷயத்தை பார்த்து இது எங்களுடைய சொத்து அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம், யாருமே கேள்வி கேட்க முடியாது. இது வந்து என்னங்க, இது ரொம்ப பெரிய ஒரு பொய்யா வந்து இருக்குது. அது வந்து சட்ட அடிப்படையில் தான் நடக்குது. எந்த அடிப்படையில் சட்ட அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல வக்புக் என்று ஒரு தீர்ப்பாயம் இருக்குது, வக்புக்கு ட்ரிபியூனல் இருக்குது, தீர்ப்பாயம். இந்த தீர்ப்பாயம் யாரால் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், யாரோ வந்தவங்க போனவங்கலாம் இல்லை, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தவர்கள், ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜாக இருந்தவர்கள், அவங்க தான் வந்து அதை வந்து நடத்துகிறாங்க. அவங்க அரசு அதிகாரிகளாக இருந்தவர்கள் தான். அவங்க வந்து அரசு அதிகாரத்தில் இருந்து சட்டப்படி தான் அவங்க வந்து அந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு அந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்ய முடியாத மாதிரி இவங்க வந்து வெளியே பரப்புறாங்க. இவங்க எடுத்துட்டா ஒரு முடிவு, யாரும் இதை கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த தீர்ப்பாயம் என்பது வந்து வக்புல மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பாயம் எல்லா துறைகள்லையும் இருக்குது. ரயில்வே அப்பீலேட் ட்ரிபியூனல்னு சொல்லிட்டு இருக்குது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பசுமை தீர்ப்பாயம் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், பசுமை தீர்ப்பாயம்னு இருக்குது. இதெல்லாம் எதற்காக உருவாக்குறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய சுமையை குறைக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை வைத்து தீர்த்துட்டு, தீர்ப்பாயம் மாதிரி வச்சு தீர்த்துட்டு, அதில் மேலே ஏதாவது பெரிய சிக்கல் இருந்தால் வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு வாங்கன்னா அந்த ட்ரிபியூனல் மாதிரி தீர்ப்பாயங்களை கொண்டு வராங்க. அப்போ வந்து வக்புக் என்று வந்து ஒரு தீர்ப்பாயம் இருக்குது. அந்த தீர்ப்பாயம் வந்து இந்த வக்பு சார்ந்த விஷயங்களை வந்து கையாளும், சில தீர்ப்புகளை வழங்கும். அந்த தீர்ப்புகளை வந்து தான் தோன்றித்தனமா வழங்காது. அவங்க வந்து சில அதிகார ஆவணங்களை எல்லாம் பார்த்து வைத்து, சட்டத்துக்குட்பட்ட ஆவணங்களை பார்த்து அந்த வக்பு சட்டங்களை எல்லாம் வைத்து தான் வழங்கும். வழங்கினதுல மேல்முறையீடு உங்களுக்கு பண்ணணும் எந்த தரப்பு இருந்தாலுமே வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம். தங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நினைச்சாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு கூட போகலாம். அதுக்கு அதிகாரம் இருக்கு. மேல்முறையீடு செல்வதற்கு எல்லா அதிகாரம் இருக்கு. இது இந்தியாவினுடைய எல்லா விஷயங்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஏதோ புதிய விஷயம், ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இதை வந்து செய்யறாங்க. ஆனால் இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி கேட்டால், இந்த வக்பு வாரியத்திடம் இருக்கக்கூடிய நிலங்களை அபகரிக்க வேண்டும், அபகரித்த நிலங்களை தூக்கி ஒரு தனியாருக்கு கொடுக்கணும் என்கின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் கண்ணுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய அமைப்புகளில் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் 3 அமைப்புகள் வந்து இருக்குது. முதல் இடத்துல வந்து இந்திய ராணுவம், ஏறக்குறைய 12 லட்சம் ஏக்கர். அடுத்த இடத்துல வந்து இந்திய ரயில்வே, அது ஒரு 9 லட்சம் ஏக்கர்னு சொல்கிறாங்க. வக்பு வாரியம் அடுத்த லெவலில் 8 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 8 லட்சம் ஏக்கர் என்பதே உண்மையில் சொல்வதாக இருந்தால் குறைவு. ஏன்னு சொல்லி சொன்னால், ஏகப்பட்ட இடங்கள், வக்பினுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அரசு நிலங்களாக இருக்குது. அதே மாதிரி வந்து சில ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்ட இருக்குது, பல மதங்களை சார்ந்தவர்கள்கிட்ட. இஸ்லாமியர்களே பலர் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமித்து தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வதற்கே வேலை செய்ய முடியாமல் வந்து வக்பு வாரியம் வந்து தயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்கக்கிட்ட அந்த அதிகாரத்தை வந்து குறைத்து கொடுத்து, அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை குறைத்து கொடுத்து, அவங்களுக்கு தேவையான ஆட்களை கொடுக்காம
இருக்கக்கூடிய சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வக்பு வரையும் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். 75 வருஷத்துல எத்தனை சொத்தை இவங்க சேர்த்தாங்கன்றதை கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் இழந்தது தான் அதிகம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த சட்டம் என்பது மீண்டும் இவர்களை பலவீனமாக்கி கையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து பறிப்பதற்கு தான். உதாரணத்துக்கு ரயில்வேல வந்து இடம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அந்த ரயில்வே இடத்த வந்து தனியாருக்கு இவங்க வித்துறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வக்புக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்களான்னு தெரியல. யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அம்பானிக்கு அதானிக்கெல்லாம் எதுவும் கொடுக்கணும்னு இவர்களுக்கு எதுவும் என்ன இருக்குது, நிலத்தை எல்லாம் வாங்கி யார்ட்டையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி யாராவது இந்த வக்ஃபு வாரியத்திற்கு வந்து தானம் செய்வதாக இருந்தா, தானம் செய்வதுன்றது அவங்கவுங்க விருப்பத்துக்குரியது. அவங்க விரும்பினா தானம் செய்வாங்க. அப்படிதான் அந்த சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு உண்டான சொத்து எல்லாமே இஸ்லாமியர்கள் அல்லாவிற்காக நான் வந்து ஒரு பள்ளிவாசல் அமைவதற்காக, ஒரு அடக்கஸ்தலம் அமைவதற்காக, ஒரு நல்ல பணிகள் நடக்கிறதுக்காகன்னு கொடுத்த சொத்து தான். இது நம்மளுக்கு அரசாங்கம் வழங்கிய சொத்து கிடையாது. அப்படி தானே? அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்து அவங்க நம்மளை வந்து அதில் தங்க வச்சு அப்படி சொத்து கிடையாது. இது இஸ்லாமியர்கள் அல்லாவுக்காக நாளைக்கு மறுமையில் இறைவன்கிட்ட வந்து கூலியை வேணும், நன்மை வேணும்னு தானம் செய்து இதைத்தான் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வாரியத்தை அமைத்து அதை வந்து போடுறாங்க. இப்போ என்ன இதில் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால், இப்படி வந்து தானம் செய்வதாக இருந்தால், அந்த இடத்த வந்து நான் தானம் செய்கிறேன் அல்லாவுக்காக, பள்ளி அமையட்டும், இந்த மதரசா அமையட்டும், நான் அடக்கஸ்தலம் அமையட்டும் இப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்தால் அவங்க 5 வருஷம் முஸ்லீமாக இருந்திருக்கணும். அப்போ தான் தர்மம் செய்ய முடியும். அதே நேரத்தில் இஸ்லாம் அல்லாதவர் பண்ண முடியாது. இஸ்லாம் அல்லாதவரும் இன்றைக்கி இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க அண்ணன் தம்பி போல் நெருக்கமாக பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எல்லா பகுதியிலையும் அது குறிப்பிட்டு தமிழகத்தை சொல்வதாக இருந்தால் உறவு முறைகள் பாராட்டி மாமன் மச்சான்ற அளவுக்கு இன்னைக்கு உறவுகளில் போய்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு மத்தியில் அவங்க நெருக்கமாக பழகியிருப்பாங்க. சரி, நான் நல்ல வழியில் அவங்களுக்கு ஒரு பெரியாக இருக்கக்கூடிய சொத்தை கொடுக்குறான்னு வராங்க. சில பேர் கூட அந்த மாதிரி சில ஊர்களில் கூட கேள்விப்பட்டோம். அது வக்பா செஞ்சாங்களா இல்லைன்னா நன்மையில் செஞ்சாங்களான்றது கூட. உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு அடக்கம் செய்வதற்கான ஒரு இடம் இந்து நபர் ஒருவர் இங்கே நீங்கள் இஸ்லாமியில் அடக்கம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படி கொடுக்கக்கூடாது, அது வக்ஃபில் சேர்க்கப்படாது இப்படின்னு ஒரு சட்டம் போட்டால் இது எப்படி? இப்போ ஒருத்தர் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாரு. இது தர்மம் செய்யணும்னு நினைக்கிறது அவர் யாருக்கு வேணாலும் செய்வார். அது அவருடைய விருப்பத்துக்குரியது. அது எந்த வழியில யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் அவர் தர்மம் செய்யலாம். சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு பசிச்சவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஆடை இல்லாதவருக்கு ஆடை வாங்கி கொடுக்கலாம். ஒரு வியாபாரம் இல்லாமல் இருக்கு, இருந்தாங்க ஒரு முதல் கொடுத்து நான் ஒரு கடை வச்சு தரேன், நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில் முன்னேறிக் கொள்ளுங்க இப்படின்னு சொல்லி உதவி செய்யலாம். இப்படி உதவி செய்வதை மதம் பார்த்து உதவி செய்யறதே இல்லை. மதம் பார்த்து உதவி செய்ய இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு செய்யறாங்க, இந்துக்கள் இஸ்லாமியர்கள் செய்யறாங்க. ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு வந்து அப்படி உதவி செய்யறது என்பது அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்குரியது. அவங்க எந்த வகைக்கு வேணாலும் உதவி செஞ்சுக்கலாம். அது அவங்களுடைய தனி மனித சுதந்திரத்துக்கு உட்பட்டது, ஒரு உரிமை சார்ந்த விஷயம். இப்போ ஒருத்தர் வந்து மாற்று மத சகோதரர் வந்து விருப்பம் பண்றாருன்னா அதுக்கு சட்டம் நான் போட்டுருவேன். நீ கொடுக்கக்கூடாது, தர்மம் செய்யக்கூடாது, தானம் செய்யக்கூடாது, நான் சட்டம் போடுவேன்னா இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையை பறிக்குது. நம்ம வாழக்கூடிய இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தையே ஒழிக்கக்கூடிய ஒரு பார்வையாகவும் காணப்படுதா இல்லையா? ஒரு கூடுதல் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து இதுல வந்து உதாரணத்துக்கு இதுல மதத்தை நீங்கள் கொண்டு வரும்போது அதுல ஒரு சிக்கல் என்ன வருது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து சகோதரர் இந்த வக்பு விஷயங்களுக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் இதில் வந்து இன்னொரு வாதம் கூட வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே வந்து இந்தியாவில் இந்துக்களினுடைய கோயில் அமைவதற்கு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டுன்னு சொல்லக்கூடிய இந்து அறநிலையத்துறையின் சார்பாக பல கோயில்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கோயில்களில் இன்னும் கூட ஒரு சில கோயில்களில், அது நம்ம வந்து பேர் சொன்னால் நல்லா இருக்காது, இன்னும் கூட அந்த கோயில்களில் இஸ்லாமிய மன்னர்கள், இஸ்லாமிய நவாபுகள் கொடுத்த மானியத்தினுடைய அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட தோட்டத்திலிருந்து வரக்கூடிய பூ அல்லது குறிப்பிட்ட வீட்டிலிருந்து வரக்கூடிய பால், அந்த மாதிரியான விஷயங்களை வைத்து அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் இன்னும் வந்து சில இடங்களில் வந்து பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அதற்கு தேவையான அந்த வருமானம் வந்து ஒரு சில இடங்கள்லேருந்து வந்து கிடைக்கிற மாதிரி வந்து அந்த நவாபு காலத்தில் ராஜாக்கள், இஸ்லாமிய ராஜாக்கள் காலத்தில் பண்ண அடிப்படையில் வந்து இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது. அது வந்து அவங்களுடைய அந்த மன்னனுடைய விருப்பம், இன்றைக்கி அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய உரிமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் இஸ்லாமியர்களில் வந்து இந்த விஷயத்தை அப்படி நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு ஹிந்து மன்னர் இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் அமைப்பதற்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்காரு, அல்லது வந்து ஒரு அடக்க ஸ்தலத்தை கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல கேட்கப்படும், ஒரு இஸ்லாமியர் தான் வக்ஃபு செய்ய முடியும்னு சொல்லி வந்தால், உதாரணத்திற்கு ஒரு ஹிந்து மன்னர் ஒரு இடத்துல வந்து அடக்கம் செய்வதற்கான இடத்தை கொடுத்தா இப்போ அந்த இடம் எங்கே போகுதுன்னு கேள்வி வரும். அந்த வக்ஃபு செய்யக்கூடிய இடத்த வந்து இப்போ வந்து யாரு கையில் வச்சிருக்கிறது? இப்போ வக்ஃபு செய்யக்கூடிய இடத்த வந்து இப்போ வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ வக்ஃபு என்ன தனிநபருடையதா? வக்ஃபு என்பது ஒரு அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்குது.
அறநிலையத்துறை எவ்வாறு வந்து ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிறதோ அதே மாதிரி வக்பையும் வந்து அரசாங்கம் தான் வந்து நடத்தி கொண்டு இருக்குது. அப்போ நீங்க வந்து அறநிலையத்துறைக்கும் வக்புக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. நீங்க அறநிலையத்துறையை வந்து தனியார் கிட்ட கொடுங்கன்னு சொல்லி நீங்க வந்து சண்டையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் வக்பை மட்டும் அரசாங்கத்துக்கிட்ட முழுமையா வந்து கொடுத்துருங்க, மொத்த அதிகாரத்தையும் காலி பண்ணி விட்டுருங்கன்ற மாதிரி நீங்க சொல்வது வந்து இரட்டை நிலைப்பாடு மாதிரி தான் இருக்கு. இவங்க இதை வைத்து நாளைக்கு ஹிந்து மன்னர்கள் கொடுத்த நிலங்களை இடங்களிலிருந்து பறிப்பதற்கு இந்த 8 லட்சம் ஏக்கர் இவர்களுடைய கண்ணை உறுத்துது. 3வது பெரிய இடம் என்பது இவருடைய கண்ணை வந்து உறுத்துது. இவ்வளவு இடம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? இவ்வளவு நிலத்தை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்கள் ஒன்றும் பெருசாக சாதிச்சிடல. வக்பு மேல நமக்கு ஒரு பெரிய இருக்கிறது உண்மை மாதிரி சொல்றதா இருந்தா இந்த 75 ஆண்டு காலத்துல இந்த கைகளில் வைத்திருந்த இந்த நிலத்தை வைத்து நிறைய நன்மைகளை செஞ்சிருக்க முடியும். அதையெல்லாம் செய்யாம தான் வந்து வைத்திருந்தாங்க. சமூகத்துக்கு கல்வி நிறுவனங்களை உருவாக்கிக்கலாம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளை உருவாக்கி கொடுத்துருக்கலாம், பல நன்மைகள் அதுல செஞ்சிருக்கலாம். ஆமா, அதுவே அதுல உள்ள ஒரு பின்னடைவு இருக்குதுன்னு பார்த்தா அது வேற, அது ஒரு டாபிக். ஆமா, ஆனா இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் குறைச்சு இடத்தை வந்து அபகரிச்சுட்டு இவங்க இடத்தை அபகரிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? இவங்க அரசுடைமையாக ஆக்கப்பட்டுட்டா இடங்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அரசுடைமை ஆக்கப்பட்டுட்டா இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்ய போறாங்களா? இருக்கிறதையே பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தை தனியார் மயமாக ஆக்கப்படுது, இதுக்கு துறைமுகங்கள் தனியார் மயமாக ஆக்கப்படுது, ரயில்வே தனியார் மயமாக ஆக்கப்படுது. இன்னைக்கு ஒவ்வொரு ரயில்வே துறையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் தனியாருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு துறைகளுமே இன்னைக்கு வந்து அரசு துறைகளே தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அரசு உடைமையாக்கப்பட்டு அரசு துறையாக மாற்றப்பட்ட பல பொதுத்துறை அரசு நிறுவனங்களாக உருவாக்கப்பட்டது நிறையா. இதே இந்த பிஜேபி அரசாங்கம் பொதுத்துறையெல்லாம் எல்லாத்தையும் தனியார் மயமாக ஆக்கப்பட்டது. எல்லாத்தையும் தாரை வார்த்து இவங்க வாட்டுக்கு என்ன பண்ணணும், ஆட்சியில நிம்மதியா இருக்கணும், தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வெளிப்படையா வாங்குறன்ற பேர்ல வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும் தான் இவங்களுடைய எண்ணம். இப்ப இவங்கள்ட்ட கொடுத்தா மட்டும் என்ன ஆகும்? இதையும் அதே மாதிரி அதானிகள்ட்டையும் அம்பானிகள்ட்டையும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை வந்து கொடுத்துட்டு இல்லாதமா ஒரு நிலையை உருவாக்குவாங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படி சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் நாங்கள் ஏற்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா ராஜேந்திர சச்சார் கமிஷனுடைய பரிந்துரையில தான் நாங்கள் வந்து என்ன பண்றோம், நடைமுறைப்படுத்துறோம். அவருடைய பரிந்துரை இருக்கு. இந்த பரிந்துரை என்பது காங்கிரசுடைய ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டதுதான். ஆனா அதை நாங்க நல்லவங்களா மாட்டாங்களா பிஜேபி? அவங்களுடைய காலத்துல உருவாக்கப்பட்டதுதான். நாங்க ஆனாலும் அதை பார்க்கல, இஸ்லாமுடைய நலனை மட்டும் நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. இப்படி நலனை மட்டும் பார்க்கறாங்கன்னா அதுல அவங்க என்னென்ன இஸ்லாமியர்களுக்கு துரோகம் இழைச்சிருக்காங்க நம்ம பட்டியல் போட்டோன்னு வைங்க, நீண்டுகிட்டே போகும். ராஜேந்திர சச்சார் கமிஷன் வந்து இஸ்லாமியருடைய நிலையை ஒட்டுமொத்தமா தெளிவுபடுத்தியிருக்கு. இஸ்லாமியர் எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல, கல்வியில, வேலை வாய்ப்புல இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அப்படியே வந்து பட்டவர்த்தமாக சொல்லப்பட்டது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவரை விட மோசமான நிலையில இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள், கல்வியில ஆக மோசமாக இருக்கிறாங்கன்ட்டு. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கல்வியுடைய உதவி ஸ்காலர்ஷிப் வழங்கிக்கிட்டு இருந்தது. பல நீண்ட நெடிய காலமாக ஸ்காலர்ஷிப் ப்ரீ மெட்ரிக்கு நிப்பாட்டியாச்சு, போஸ்ட் மெட்ரிக்கு இப்போ ஒன்று இருக்கு, அது கூட இன்னும் பெரிய அளவில் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கல. அதுவும் நிப்பாட்டிய நிலை தான். போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் ரெண்டுக்கும் வித்தியாசம், அதுவும் நிப்பாட்டின நிலை தான். இது அறிவிக்கப்பட்டாச்சு, அது அறிவிக்கப்படலை. மௌலானா ஆசாத் கல்வி உதவி தொகைன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதையும் நிப்பாட்டியாச்சு. இப்படி எல்லா கல்வி உதவி பெறக்கூடிய ஒரு சொற்பமான தொகையை கூட நிப்பாட்டப்பட்டு ஹஜ் மானியம் வழங்கிட்டு இருந்தாங்க இஸ்லாமியர்கள். அவங்க கடமையை செய்வதற்கு போகிறதுக்கு அவங்க நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அரசு ஒரு உதவியை கொடுத்து அனுப்புற மாதிரியான ஒரு நிலையை அரசு கைகொண்டுகிட்டு இருந்தது. அந்த ஹஜ் மானியத்தை நிப்பாட்டிட்டாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2018 பார்த்தா ஹஜ் மானியத்தை நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டிட்டு இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த எதிர்ப்புகளையும் அவங்க வந்து அந்த நேரத்தில் கடுமையான மெஜாரிட்டியா இருக்கிறதுனால எதை வேணுமானாலும் செய்வோன்ற அடிப்படையில் இது பண்ணாங்க. அப்போ இருந்த இப்போ தமிழக அரசு அதுக்கு வந்து என்ன பண்றாங்க, மத்திய அரசுகிட்ட பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டு எந்த ஒன்றுமே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில அது செவிதாழ்த்தப்படாம போனதுனால தமிழக அரசு இன்னைக்கு நாங்க கொடுத்துட்றோம், அவங்க மத்திய அரசு துரோகம் அளிக்குது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக யார் முதல் முறையாக ஹஜ்ஜுக்கு செல்றாங்களோ அவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஹஜ் மானியத்தை அதிகரிச்சுக்கிட்டு வராங்க. எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல 6 கோடி இருந்த நிலையில இப்ப 10 கோடியாக இப்ப திமுக ஆட்சியில அதிகரிச்சிருக்கிறாங்க. 13,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு அது மானியம் அதிகரிக்கப்படுது. இஸ்லாமியர்களுடைய நிலையை அவங்க புரிஞ்சு அவங்க ஒரு சின்ன உதவியை கொடுக்குறாங்க.
இதையே எந்த அளவுக்கு கேவலமா பேசுனாங்கன்னா, இஸ்லாமியரும் அவங்க கடமையை செய்யறதுக்கு பிச்சை அரசாங்கம் பிச்சை வாங்கி கொண்டு ஹஜ் செய்யறாங்க. பிஜேபியில இருக்கக்கூடிய சங் பரிவார கூட்டங்கள் இதை கடுமையா விமர்சிச்சாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய இந்த தொகையினால்தான் அங்க போறாங்க. அதுக்கு மேல லட்சக்கணக்கில் செலவாகும். அதுக்கு மேல அது லட்சக்கணக்கில் செலவாகும். அது அரசு ஒவ்வொரு இந்திய குடிமகனா இருக்கா, அந்த நாட்டுடைய ஒரு பிரஜையா இருக்கக்கூடியவனுக்கு அந்த அரசு வழங்கக்கூடிய ஒரு உரிமை தொகை தான் அது. அது ஒரு ஹஜ் செய்யறதுக்கு நிறைவான ஒரு தொகையெல்லாம் சிறிய உதவி எடுத்துக்கலாம். சிறிய ஒரு உதவி. அது ஒரு அவங்களுடைய நாட்டுல அவங்க செய்யக்கூடிய ஒரு உரிமைக்காக அவங்க ஒரு செய்ய கொடுத்த வரி, அவங்க கொடுத்த இதுல சரி உங்களுக்கு ஒரு சின்ன டெவலப் கொடுக்குறோம். இதை சங் பரிவார கூட்டங்கள் அவ்வளவு பெரிய ஒரு இழிவாக பேசக்கூடிய ஒரு நிலையை பார்த்தோம். அப்ப இப்படி இஸ்லாமியர்களுக்கு எந்த வகையிலையுமே அவர்கள் நலன் நாடாத நிலையத்தான் நம்ம கடந்த காலங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பவும் அதுதான் செய்யறாங்க. சஜ்ஜார் கமிஷன்ல இருக்கிறத தான் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னா, சஜ்ஜார் கமிஷன்ல இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுக்கணும், 10% கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. கொடுக்க வேண்டியதானே, அதை கொடுக்கலாம்ல. மத்திய அரசுல இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலையே. கொடுத்த இடஒதுக்கீடை பறிச்சாங்க. கொடுத்த இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது, நாங்க மதம் சார்ந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியவர்களாக பிஜேபி இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறிய அளவில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை எதிர்த்தாங்க. இன்னைக்குமே கூட இடஒதுக்கீடு சார்ந்த எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதை எதிர்த்து வழக்கு தொடுக்கக்கூடியவர்களாக பிஜேபியை சார்ந்தவர்கள் முதன்மையா இருக்கிறாங்க. ஆமா, இப்படி ஒவ்வொரு நிகழ்வு நம்ம பார்த்தாலும் சரி, அவங்க என்ன காரணங்கள்லாம் சொல்றாங்களோ எல்லா காரணமுமே நாங்க இஸ்லாமியர்களுக்கு அதுல பெண்களுக்கு ரெண்டு பேரை கொடுக்குறோன்றாங்க. பல்கிஸ் பானு எல்லாம் மறந்துட்டோம். நம்ம பல்கிஸ் பானுக்கு என்ன பண்ணாங்க, ஜாக்கியா ஜாஃப்ரின்னு ஒரு பெண்மணிக்கு என்ன பண்ணாங்க, பல்கிஸ் பானு கற்பழித்தவர்களை வெளியே விட்டாங்க. ஜாக்கியா ஜாஃப்ரின்ற பெண்ணுடைய கணவரை எரிச்சு கொண்டவங்களை இன்ன வரையும் அவங்களுக்கு வழக்கு நடத்த முடியாத அளவுக்கு சூழல் இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஆதரவா வாதாடின தீஸ்தா சத்தால்வத் என்கின்ற பெண்ணை மிகப்பெரிய அளவுக்கு துன்புறுத்தி அவங்கள ஜெயிலில் போட்டு இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. அவங்களும் பெண் தானே, தீஸ்தா சத்தால்வத் பெண்ணு தான், பல்கிஸ் பானு பெண் தான், ஜாக்கியா ஜாஃப்ரி பெண் தான். அந்த இஸ்லாமிய பெண்களை உங்களுக்கு கண்ணு தெரியாது, அது தெரியல. வாரியத்தில் 2 பெண்களை உள்ள அதிகாரிகளாக நியமிக்கிறதுக்கு நாங்கள் சட்டம் ஏற்றுறோம். இதன் மூலமாக இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் சம உரிமை வழங்கிட்டோன்றாங்க. இருக்கிறது 32 வாரியங்கள் இருக்கு, வக்ஃப் வாரியம் இருக்கு. இவங்க கொடுத்த அடிப்படையில் பார்த்தா 64 பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருப்பாங்க. இருக்கிற பெண்களை பார்த்தா பல கோடி பெண்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நாட்டில் பல கோடி பெண்கள் இருக்கிறதுல ஒரு 64 பெண்களுக்கு கொடுத்ததுனால சம உரிமை வழங்கப்பட்டுருச்சுன்னு இவங்க பொய் பிரச்சாரங்கள் பண்றாங்க. அதே நேரத்தில் பெண்களுக்காக நாங்கள் போராடுறோம் வைக்கிறோம்னு சொன்னா பல்கிஸ் பானு நம்ம பேசலாம். அந்த முத்தலாக் விஷயத்துல பார்த்தா முத்தலாக்கு நாங்கள் எதுக்கு சட்டம் கொண்டு வந்தோம், பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லப்படுறாங்க. பெண்களுக்கு சம உரிமைன்னா நீங்க 33% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த 33% இடஒதுக்கீடை உடனே நிறைவேற்றிருக்க வேண்டியதானே, எதுக்கு காலம் எடுத்துக்கிட்டீங்க? போன தேர்தல் அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி 33% இடஒதுக்கீடு இதை நீங்க கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்ததை உடனடியாக அமல்படுத்தினீங்களான்னா இழுத்தடிச்சிங்க. சரி, 33% இடஒதுக்கீடு அடிப்படையில் உங்களுடைய கட்சியில எத்தனை பேருக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? சீட்டே கொடுக்கல. திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும்தான் இன்னைக்கு இந்திய அளவுல அதிகமான பெண்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்துருக்குது. அப்போ நீங்க சும்மா பேச்சில்லா பொய் பேசுறது தான் உங்களுடைய ஒரு வேலையா இருக்குது. அதில் இப்போ வக்பு வாரிய விஷயங்களையே நம்ம இவ்வளவு எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னு சொன்னா இவங்க ஏறக்குறைய அந்த வக்பு வாரியத்தை முடக்கணும் என்பதற்கான வேலைகளை செய்தது மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், வக்பு வாரியத்திற்குன்னு சொல்லிட்டு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவரை பொறுத்தவரையில இதற்கு முன்னாடி நியமிப்பதற்கு அரசாங்கத்திற்கு ஒரு வழிமுறை இருந்தது, அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு வழிமுறை இருந்தது. இப்போ அதை ஒட்டுமொத்தமாக அந்த பிரிவையே நீக்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய தலைவர், அந்த தலைவர் ஏதாவது ஒரு முறைகேட்டில் ஈடுபடுறாரு, அவரை நீக்கணும் என்கின்ற ஒரு தேவை இருந்தா இதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களே 12 பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தி அவரை நீக்க முடியும். அவரை தகுதி இழப்பு செய்ய, நம்பிக்கையில்லா தீர்மானம் மாதிரி கொண்டு தகுதி இழப்பு செய்ய முடியும். இப்போ அந்த விஷயத்தையும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமாக சொல்வதாக இருந்தால், இதற்கு முன்னாடி வக்பு வாரியத்திற்கு ஒரு 7% அந்த வக்பு வாரியங்களுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்கும். அந்த வக்பு வாரியங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை இதற்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வக்பு வாரிய நிறுவனங்களிடமிருந்து வக்பு வாரியத்திற்கு இடங்கள் வரும். வக்பு செய்யப்பட்ட நிறுவனங்கள், உதாரணத்துக்கு ஒரு தோப்பை வக்பு செய்யறாரு, அந்த தோப்பிலிருந்து இருந்து வரக்கூடிய வருமானத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த வக்பு வாரியத்திற்கு இது ஒரு முன்னாடி வரும். அது ஒரு 7% இதற்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த 7%ஐ இப்ப 5% குறைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு வாரியங்கள் எந்த வகையான பொருளாதாரமும் இல்லாம, அதற்கு தேவையான ஆட்களை நியமிக்க முடியாம,
நிறைய இடங்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்போ நீங்களே தமிழகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பல பஸ் ஸ்டாண்டுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள் வந்து வக்புக்கு சொந்தமான இடங்கள்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அது வந்து அரசாங்க இடங்களாக மாறி இருக்குது. இன்னைக்கு தனி நபர்களுடைய கைகளில் போயிருக்குது. பல இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் கையில் இருக்கு, பல பேர் கையில் வந்து இருக்கு. ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன மதம், அந்த மாதிரி பல ஆக்கிரமிப்பாளர்கள் கைகளில் வந்து அது வந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கே ஆட்கள் இல்லாமல், ஆட்கள் குறைவாக இருந்து வக்பு வாரியம் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளத்தையும் குறைக்கக்கூடிய வகையில் அந்த 7% வந்து 5% மாத்துறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த விஷயமும் நடக்காது. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வக்பு வாரியத்தினுடைய வலிமையை வந்து குறைப்பதற்கான வேலைகள் நடப்பது மாதிரி வந்து தெரியுது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்வதாக இருந்தால், இதற்கு முன்னாடி வந்து ஒரு வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலம் ஒன்று இருக்கு, அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்தில் வக்பு வாரியம் வந்து ஒரு ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா, வக்பு வாரியம் வந்து அந்த மாதிரி பெரிய அளவில் வந்து தலையிட்டு வக்பு வாரியத்துடைய இடத்தை நீங்கள் ஒரு இடத்துக்கு சொந்தக்காரன் தன்னுடைய இடம் எனக்கு சொந்தமானது என்று வந்து சொன்னால் அதை வந்து பேசுவதற்கு வழி இல்லை என்று அவர்கள் வந்து சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது, இவர்கள் அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒவ்வொரு மதம் சார்ந்த விஷயங்களுக்கும் சில நடைமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு திருப்பதி இருக்கிறது என்றால், திருப்பதியில ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிகளுக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் நிலம் வாங்க முடியாது. ஓகே, அது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த இடத்துல ஒரு முஸ்லீம் போய் பண்ணுவது வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தை அவங்களுக்கு தருதும். அது ஆரம்ப காலத்திலேருந்து அது மாதிரி ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறாங்க. ஒரு அந்த கோயில் கோபுரத்தை தாண்டி உயரமாக வேற எந்த கட்டிடமும் கட்டக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வச்சிருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய நம்பிக்கை. அதுல வந்து யாரும் எந்த இதுவும் சொல்லலை. அந்த மாதிரி வக்பு வாரியம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து தங்களுக்கு சொந்தமானது என்பதை ரெஜிஸ்டர்டு டாக்குமெண்டாக வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அரசாங்கம் வந்து அந்த இடத்தை வந்து டேக் ஓவர் பண்ணும்போது இவர்கள் அதை எதிர்த்து பேசுவதற்கு வழி இல்லைன்னா, இவனும் ஒரு அரசாங்க நிறுவனம் தான். இந்த அரசாங்க நிறுவனம் அபகரிக்குது, இன்னொரு அரசாங்க நிறுவனம் அதை எதிர்க்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து இதற்கு முன்னாடி இருந்த அதிகாரம் வந்து வக்பு வாரியத்திற்கு வந்து அதிகாரம் அதிகம் இருந்தது, இப்போ வந்து அந்த அதிகாரமும் வந்து இல்லை என்கின்ற ஒரு சூழலை கொண்டு வந்து எல்லா அதிகாரத்தையும் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, எல்லா அதிகாரத்தையும் வந்து கலெக்டருக்கு கொடுக்கும்போது அவர் கலெக்டரை மாதிரியே அதை விட பல மடங்கு அதிக அதிகாரம் படைத்த ஒருவர் தான் அங்க சிஇஓவாக உட்கார்ந்துருக்கிறார். அந்த சிஇஓ வந்து ஒரு முஸ்லீமாக இருந்தால் அது உங்களுடைய கண்களை உறுத்துது. அவர் அதிகாரம் படைத்தவர் தான், அவரும் அரசாங்க அதிகாரி தான். அவர் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை வந்து அப்போ வந்து ஒட்டுமொத்தமாக வக்பு வாரியத்திற்குண்டான அந்த அதிகாரத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. சர்வேயர் மாதிரியான ஒரு பணியை வந்து இதற்கு முன்னாடி வக்பு வாரியமே செய்து கொண்டிருந்தது. இனிமேல் அந்த மாதிரியான பணியை செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லினா, இதற்கு முன்னாடி இந்த அபகரிப்பு மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அபகரித்தவர் ஒருத்தர் அபகரிச்சு வச்சிருக்கிறாரு, இந்த வக்பு வாரியம் வந்து அந்த விஷயத்தை வந்து கண்டறிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னா, அந்த இடத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு நஷ்டஈடு போடுவதற்கான சூழல்கள் வந்து இருந்தது. இப்போ வந்து அந்த நஷ்டஈடு என்பதையும் வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு முன்னாடி ஒருவர் அபகரித்து வைத்திருந்தால் அவருக்கு வந்து கடும் காவல் தண்டனை, ரெகுலர் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பதாக ஒரு சட்டம் வந்து இருந்தது. காக்னிசபிள் அஃபென்ஸ் என்று சொல்லி அரெஸ்ட் பண்ணுவதற்கு தகுதியான ஒரு அஃபென்ஸ், நான் பெயிலபிள் அஃபென்ஸ் மாதிரியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து அதை எப்படி மாத்திட்டாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் மாதிரி மாத்திட்டாங்க. இப்போ பொதுவாகவே நல்லது செய்யணும் என்கின்ற எண்ணம் இருந்தால் பிஜேபியினுடைய ஒரு வழக்கமான நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா சட்டங்களையும் கடுமையாக்குவதுதான் இவருடைய வேலையாக இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ குற்றவியல் சட்டங்கள்ல கூட அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏராளமான விதிகளை வந்து கொண்டு வந்து 15 நாள்ல ரிலீஸ் பண்ண வேண்டியவன 6 மாசம் வரையும் உள்ளுக்குள்ள வைக்கலான்ற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து குற்றவியல் சட்டங்கள்ல நீங்க வந்து கொண்டு வரீங்க. ஆனா இங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடுங்காவல் தண்டனையா இருக்கிறத வந்து சாதாரண தண்டனையா குறைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து எவ்வளவு மோசமானது என்பது வந்து இதுல இருந்து நமக்கு வந்து வெளியாகிறது. இதெல்லாம் வந்து அந்த வக்பு வாரியத்தை ஒட்டுமொத்தமாக வலுவிழக்க செய்யணும் என்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. வலுவிழக்க செய்வதன் மூலமாக ஏற்கனவே அவர்களால் மீட்கப்படாமல் இருக்கக்கூடிய இன்னும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அப்படியே வந்து எவங்கிட்டையாவது மூடுவதற்குண்டான வழிகளை வந்து பார்க்கணும். ரெண்டாவது, இனிமேல் அவங்க கையில் இருக்கக்கூடிய நிலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்து, சிஓக்கு அதிகாரம் கொடுத்து, இவர்களுடைய ஆட்களை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு அந்த நிலங்களை எல்லாம் எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணுன்ற மாதிரி சூழல் தான் இருக்கு. இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் இந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய பின்னணிகள் நம்மளுக்கு பார்க்க முடியுது. இருக்கக்கூடிய கடுமையான சட்டமெல்லாம் தளர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால், ஏற்கனவே இழந்திருக்கக்கூடியதை மீட்க முடியாத ஒரு சூழல், இழக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும் அதை தடுக்க முடியாத ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆகையால் இதனால தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறோம். அதே மாதிரி இஸ்லாமிய பெருமக்களுடைய எதிர்பார்ப்பும் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது பிஜேபி அரசாங்கம்
அவர்கள் வழக்கத்துக்கு மாறாக எப்போதுமே அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான வலுவான ஒரு நிலையில் இருந்ததுனால எந்த ஒரு சட்டம் இயற்றுவதாக இருந்தாலும் கேள்வி இல்லாமல் பரிசீலனைக்கு எடுக்காமல் பேசு பொருளாக ஆக்கப்படாமல் விவாதத்துக்கு உட்படுத்தப்படாத ஒரு நிலையில் எந்த ஒரு சட்டத்தையுமே அவங்க நிறைவேற்றுவாங்க. ஆனால் இன்றைக்கி மைனாரிட்டி பிஜேபி அரசாக இருக்கிறதுனால இன்றைக்கி அதை விவாதத்துக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு நிலையில் செல்லும்போது தாக்கல் செய்யப்பட்ட இந்த திருத்த சட்டம் என்பது முற்றிலுமாக முறியடிக்கப்பட வேண்டும். அதில் எதிர்க்கட்சிகள் எப்படி மக்களவையில் ஒரு அணியாக இருந்து இந்த சட்டம் இயற்றப்படக்கூடாது, இந்த சட்டத்துடைய பாதகத்தை எடுத்துரைத்து செயலாற்றினாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது. இது வந்து நிறைவேற்றப்படாமல் அதை வந்து தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த நடுநிலையான மக்களுடைய எதிர்பார்ப்பும் இஸ்லாமியருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.